ஜூலை 28 சண்டே எங்க வீட்டுல கூழ் ஊத்தி கும்பம் போட்டு சாமி கும்பிட்டோம். நான் 2 விதமான பலகைகள் எழுதினேன். ஒன்னு 5 குங்கும பட்டைகள் கொண்ட பலகை, இன்னொன்னு எப்போதுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்க எழுதக்கூடிய ஒற்றை பட்டை பலகை. சண்டே மார்னிங் நான் போட்டிருந்த கோலம் இது. வேப்பிலை தோரணங்களை என் மாமியார் கட்டிட்டு இருந்தாங்க. கூழ் பாத்திரங்களுக்கு மஞ்சள் பூசி குங்கும போட்டுட்டு விபூதி பட்டையும் இடுவோம். கூழ் பாத்திரங்களை வைக்க போற இடத்துல கோலம் போட்டு திருமணையை அடிக்கியாச்சு. 6 இலைகள் போட்டு சாமி கும்பிடுவோம். புழுங்கலரிசி சாதத்துல கும்பம் போட்டு அதுக்கு மேல விளக்கு ரூபத்துல கொழுக்கட்டை வச்சு நெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்துவோம். அதை சுத்தி இலையில பிடி கொழுக்கட்டை, பொங்க சாதம், முருங்கைக்கீரை பொரியல், வெந்த பயத்தம் பருப்பு, கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் வைப்போம். பொங்க சாதத்துக்கு மேல தயிர் ஊத்தி வெல்லம் போடுவாங்க. குடத்துக்கான கூழ் வீட்டுக்கான கூழ் தனித்தனியா தான் காய்ச்சுவோம். அதனால வீட்டுல சாமி கும்பிட்ட அப்புறம் எல்லாரும் கூழ் குடிச்சிடுவோம். 5 பட்டை பலகைக்கு முன்னாடி ஒரு சொம்பு நிறைய தண்ணி, வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், சாம்பிராணி, பானகம், ஆலம் எல்லாம் இருக்கும். கூழ், பொங்க சாதம், இளநீரும் வைப்பாங்க. குடம் இறங்குற இடத்துல நெல்லு கொட்டி வைப்பாங்க. ஏன்னா குடம்ங்கிறது ஒரு மண்பானை. வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு, பூ, பழம், குங்குமம் கொடுத்து அனுப்புவாங்க. குடம் வீட்டுல இறங்கின காட்சிகளை இன்னொரு ஷார்ட்ஸ்ல பிரசன்ட் பண்றேன். பாய்.